தமிழர்களுக்கும் பாரத தேச மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வு என்பது பொதுவாக எல்லோரும் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது போல எதிர்க்கிறோம் என்கிறார்கள். எதிர்க்கும் இவர்கள் காலத்தில்தான், திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நீட் கொண்டு வரப்பட்டது. அதுபோல பெட்ரோல் கேஸ் விலை நிர்ணயங்களை அந்தந்த பெட்ரோலிய நிறுவனங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் என்ற சட்டத்தையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் கொண்டு வரப்பட்டது. அதற்கு ஆமாம் என்று கையெழுத்து போட்டது இதே திமுக காங்கிரஸ் தான். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அனைத்தையும் செய்துவிட்டு இன்று இவர்கள் நீட்டுக்காக போராடுகிறோம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பிரதமர் கண்டிக்க தவறிவிட்டார், எவ்வளவு தரம் தாழ்ந்தி கேவலமாக பேச முடியுமோ அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் ஆட்சியில்தான் நீட் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸுக்கு நீட் கொண்டு வரும்போது தெரியாதா? அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது நீட்டை எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம் என்பது கேவலமான விஷயம். அடுத்து, ஒரு மதத்தில் இருந்து கொண்டு மற்றொரு மதத்தை குறைவாக பேசுவது மத துவேஷம். அது எம்எல்ஏவாக பேசும்போது அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களது பதவியை பறிக்க வேண்டும். அப்படி ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளது. இதுவரை அப்படி யாரையாவது அரசியல் சட்டத்தின்படி பதவி நீக்கம் செய்து அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதா என்றால் இல்லை. இப்படி செய்வதால் சட்டமன்ற உறுப்பினர் தான் வாய்க்கு வந்ததை பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து விடுகின்றனர். தற்பொழுது ஒரு செய்தி கேட்டேன். கள்ளச்சந்தையில் விற்கப்படும் சாராயத்தை தடுக்க தவறியதால் ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அப்போது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்காமல் மதச்சார்பின்மை என்று போலியாக பேசிக்கொண்டு சனாதானம் என்ற ஒரு இந்து மத தர்மத்தை ஒழிப்பேன் என சொல்வதும், கேட்டால் நாங்கள் சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்போம் என்று எதையுமே ஒழிப்போம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. மக்கள் தங்கள் பிரச்சனைகளை இவர்கள் களைய வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியுள்ளனர். தங்களுக்கு தொழில் வளம் வேண்டும், நல்ல கல்வி வேண்டும் என்ற சிந்தனையில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டு நான் மற்ற மதங்களை ஒழிப்பேன் என்பதும் ஒரு மதத்தை நான் வேறறுப்பேன் என்பதும் அவர்களது பிரம்மாண பத்திரத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆகையால் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விஜய் செய்ய வேண்டும்.